வணக்கம். 2026 ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி நிலவர வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கும் நாளைக்கும் இடி மின்னல் மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களில் கிடைக்கும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தென் உள்பகுதிகளில் கூட ஆங்காங்கே சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்பகுதி, திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்ட பகுதி இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் ஒரு முறை முதலிலிருந்து இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது, தொடங்கியிருப்பது எங்கே, மேலும் தீவிரம் எங்கே என்று பார்ப்போம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மழைப்பொழிவு தேர்வாய் கண்டிகை ஏரி திருவள்ளூர் மாவட்டம் 8 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர், கொரட்டூர் சென்னை, அயனாவரம் சென்னை மற்றும் நெற்குன்றம் சென்னை, இதெல்லாம் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர், இதெல்லாம் நிறைய மழை. 8, 7, 6, 5, 4, 3ன்னு நிறைய இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. இன்றைக்கி எங்கே மழைப்பொழிவு தொடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வலுத்த பலத்த மழைப்பொழிவு இருக்குது. எங்கே பார்த்திங்கன்னா அதாவது கொச்சியை மையமாக வைத்து இருக்கிறது. உள்ளே கொச்சி அது உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே வால்பாறை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்குது. ஆனால் வால்பாறை மற்றும் மூணாறு இந்த பகுதியில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை தொடங்கியிருக்கு. ஆனால் கொச்சிக்கு தெற்கே தான் வலுத்த மழை. ஆலப்புழாவுக்கும் கொச்சிக்கும் இடையில் கொச்சியை ஒட்டிய பகுதி பலத்த மழை. இந்த மழைப்பொழிவு வால்பாறைக்கு வந்து இன்றைக்கு இரவு கொடுக்கும். நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதியிலையும் மழை தொடங்கியிருக்கு. பவானி சாகருக்கு வடக்கு புறம் சத்தியமங்கலம், பண்ணாரி பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது. அது வந்து மாயாறு ஒட்டி பகுதி. மாயாறு பவானி சாகருக்குள்ள நுழையும் இடத்துல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அரபிக்கடலோர மாநிலங்களில் எங்கே பலத்த மழைப்பொழிவு அதிகம் பெய்யுதுன்னா பனாஜி, அதாவது கோவாவில் தான் கொட்டுது மழை தற்பொழுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கியிருக்கு. இன்றைய மழைப்பொழிவு கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, கொடைக்கானலை ஒட்டிய பகுதி, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் இங்கேயும் மழை வாய்ப்பு தெரியுது. மேலூர் அப்படியே அதனை ஒட்டியுள்ள நத்தம் இந்த பகுதிக்கெல்லாம் நல்ல கனமழையே தெரியுது இன்றைக்கி. அதே போல் விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்ட எல்லையோரமும் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு மாலையிலேயே பேரையூர், விருதுநகர், திருமங்கலம் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு மாலையே தொடங்கும். அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்திலையும், அருப்புக்கோட்டை உள்ளிட்ட, திருச்சுழி உள்ளிட்ட விருதுநகர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு, கமுதி உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட பகுதி, பரமக்குடியில் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தீவிரமடையும். அது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் வரைக்கும் இடிமின்னல் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருச்சி மாவட்டத்திற்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே, ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே இன்றைக்கு மாலையில் மழைப்பொழிவு தொடங்கும். கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, ஈரோடு ஆங்காங்கே, அதே போல் பொள்ளாச்சி தெற்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அந்த வால்பாறையில் பெய்கிற மழை பொள்ளாச்சி தெற்குக்கு வரலாம். அதே போல் திருமூர்த்திக்கு தெற்கே மறையூர், இந்த அமராவதி நீர்பிடி பகுதிகளுக்கு வரலாம். கொடைக்கானல் கண்டிப்பாக வரும். மணுப்பட்டிக்கு கிழக்கே கொடைக்கானல் மலைப்பகுதி, பழனி இந்த பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரியுது நல்லா. ஆனால் இதெல்லாம் விட நள்ளிரவுக்குள், முன்னிரவு அதாவது 6 மணிக்கு மேலே நள்ளிரவுக்குள்ள கிழக்கு கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே ஆங்காங்கே மழைப்பொழிவு கொஞ்சம் பரவலாக தெரிகிறது. அதாவது உள்ளே பார்த்திங்கன்னா சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி தொடங்கி அப்படியே திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, திருச்சி மாநகருக்குமே தெரியுது. அரியலூர், பெரம்பலூருக்கும் நல்லாவே தெரியுது. டெல்டாவிற்கு தஞ்சாவூர், திருவாரூர் உறுதியாக தெரியுது. அதுலேயும் வடக்கு டெல்டா உறுதியாக தெரியுது. மயிலாடுதுறை கண்டிப்பாக பெய்யும். மன்னார்குடிக்கு வடக்கே மேற்கே உறுதியாக தெரியுது. நள்ளிரவுக்குள் மழைப்பொழிவு வரும். இந்த மழைப்பொழிவு தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், திருவாரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, கொல்லுமாங்குடி, அதே போல் நன்னிலம் போன்ற பகுதிகளுக்கும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாகவும், கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கும், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கும், புதுச்சேரிக்கும், அதே போல் திருவண்ணாமலையில் நேற்று முன்தினம் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் நேற்றைக்கு சேத்துப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெய்தாலும் பல இடங்களில் ஒதுக்கியிருக்கு. அந்த இடத்துக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை,
திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அதிகாலை வரைக்கும் மழை வாய்ப்பு கொடுக்குங்க. கடலோரம் அதிகாலையில் கடலுக்குள்ளே இறங்கும். பொழுது விடியும் நேரத்தில் கடலுக்குள் மழை பொழிந்து கொண்டிருக்கும். கடற்கரையை ஒட்டிய பகுதியில் திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரத்தில் தொண்டிக்கு வடக்கே தான் உறுதி, உள்பகுதியிலையும் வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டைக்கு வாய்ப்பு இருக்குது. கோடியக்கரை முனைக்கு வாய்ப்பு குறைவு, ராமேஸ்வரத்துக்கும் வாய்ப்பு குறைவு, ஆனால் வரலாம். மன்னார்குடிக்கு கிழக்கே பயணிப்பது சந்தேகம், ஆனால் வாய்ப்பு இருக்குது. திருத்துறைப்பூண்டி வரைக்கும், முத்துப்பேட்டைக்கு தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது, உறுதி இல்லை. திருத்துறைப்பூண்டி வரைக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது, உறுதி இல்லை. ஆனால் மன்னார்குடிக்கு மேற்கே மழை உறுதி, வடக்கையும் உறுதி. திருவாரூருக்கு வடக்கே நல்ல மழை தெரிகிறது. திருவாரூரிலிருந்து சென்னை, திருவள்ளூர் கடலோரம் வரைக்கும், அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் பேராவூரணி கடலோரம் தொடங்கி ராமநாதபுரம் தொண்டி வரைக்கும், அப்புறம் உள்ள மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் எல்லாமே, ஈரோடு வடக்கு, நீலகிரி, வால்பாறை எல்லாம் அப்படியே கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தெரியுது. இன்றைக்கு போலவே நாளைக்கும் தெரியுது. பாலக்காட்டு கணவாயில் இன்றைக்கு சாரல் விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நாளைக்கும் வாய்ப்பு இருக்குது. 30ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் கவலைப்படாதீங்க, வேறு வழி இல்லை. கண்டிப்பாக பருவமழை நம்ம பழைய அறிக்கைலாம் நம்ம நினைவுபடுத்தி பார்க்கணும். பருவமழை நீங்கள் கேட்பீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பேன் கடந்த பல வருடங்களாகவே. பருவமழை முதல்ல முன்னேறும், பிறகு முன்னேறிய பிறகு போய் பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கிய பிறகு தான் காற்று கலைந்து மீண்டும் பருவமழை கேரள கடலோரத்தில் தீவிரமடையும். அதுவரை முன்னேற்றத்தில் இருக்கும். டெல்லியெல்லாம் 42, 43 டிகிரி ஓடிட்டுருக்கு. இப்போ அங்கெல்லாம் பருவமழை தொடங்கிய பிறகு தான், அங்கே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் தொடங்கிய பிறகு தான் தீவிரமடையும். அதன் அடிப்படையில் குஜராத்தில் காற்று சுழற்சி தாழ்வு நிலை உருவாக போகுது. இப்போ கோவாவில் இருக்குது, அடுத்து அப்படியே மகாராஷ்டிரா, குஜராத்துக்கு உருவாகும் தாழ்வு நிலைகள். அதேபோல் ஒடிசா, மேற்குவங்க நிலை உருவாக போகுது. அது எல்லாமே உள்ளே போய் உள் மாநிலங்களில், வட உள் மாநிலங்கள்லாம் கனமழை பொழிவு கொடுத்து பாகிஸ்தான் எல்லை வரைக்கும் முன்னேறிய பிறகு 18ஆம் தேதியிலேருந்து தீவிரமடையும். சார் அதுக்கடையில் மழை இல்லைன்னு கேட்டுறாதீங்க, மழை இருக்கும். அனைத்து மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழை இருக்கும். குறிப்பாக இன்றைக்கு நாளைக்கு பெய்வது போல் இருக்காது. ஆனால் இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் பலத்த மழை இருக்குது, பரவலாகவே இருக்குது, பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்குது. இன்றைக்கு மாலை, இரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலை வரைக்கும். அதேபோல் நாளை மாலை, இரவு, நாளை நள்ளிரவு, நாளை மறுதினம் அதிகாலை, புதன், செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே இருக்குது. மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை தான் மழை இருக்கும். உள்ளே மாலை நெருங்குவது கடலோரம், இரவு நள்ளிரவு கடல் ஓரம், அதிகாலையில் கடல் கரையோரம் குடிமழை பிடிப்பு இருக்கும். கேரள எல்லையோரத்துக்கும் மழை இருக்குது 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அப்பப்போ இருக்கும், மழை இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் வீக்குன்னா 8லேருந்து 15 வரைக்கும் கொஞ்சம் நல்ல வீக்காகவே இருக்கும். என்ன சார் இப்போ என்ன பண்ண பெஞ்சிட்டே இருக்குது வீக்குன்னு சொல்லிங்கன்னா, இந்த மழையை விட இன்னும் கொஞ்சம் குறைவான பரப்பில் கொடுக்கும். 18லேருந்து நல்லாகும். மாத இறுதி ஜூலை நல்ல மழை இருக்கும். ஆகஸ்ட்டும் நல்ல மழை. ஆகஸ்ட்டில் ஒரு 5 நாள் கேப் இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு ஆகஸ்ட் 15லேருந்து நல்லா வலுத்து விடும். செப்டம்பர், அக்டோபர் நிறைய மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இந்த ஜூனில் பெய்ய வேண்டிய மழை, ஜூலையில் பெய்ய வேண்டிய மழை எல்லாமே ஜூலை இறுதிக்கு பிறகு ஆகஸ்ட்லேயும் செப்டம்பர்லேயும், குறிப்பாக செப்டம்பர், அக்டோபர் முன்பகுதி, அதில் ஒரு 30 நாள், அக்டோபர் ஒரு 45 நாளில் நிறைய மழை இருக்குது. செப்டம்பர், அக்டோபர் புரியுதுங்களா? மழை தாமதமாக தான் பொழியும்னு தென்மேற்கு பருவமழை சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்காக இல்லைன்னு சொல்லி உங்களெல்லாம் பயமுறுத்த நான் விரும்பலை. ஆனால் வடகிழக்கு பருவமழை மிக மிக அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் ஏரிகளை நிரப்பும் மழை இருக்குது. ஏரி அகலப்படுத்தணும், ஆழப்படுத்தணும், கரையை பலப்படுத்தணும். இது அடுத்த ஆண்டு கோடைக்கு பயன்படும். இதனால் புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மழை இருக்கும், தாமத மழை. இன்றைய மழைப்பிடிப்பு பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்குது. டெல்டாவின் உள்பகுதி, வடக்கு பகுதி, அனைத்து வட உள்பகுதி, வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதி, தென் மாவட்டங்கள், உள்பகுதிகளில் ஆங்காங்கேயும் நல்ல மழை இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அப்டேட் சொல்லுங்கள். நன்றி.